ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நெய் காய்ச்சிரம் பாருங்க. நெய் காய்ச்ச தெரியாதவங்களுக்கெல்லாம் 1/4 கிலோ வெண்ணெயாக வாங்கி ஒரு சட்டியில், இரும்பு எண்ணெய் சட்டியில் காய்ச்சாலும் நல்லது, இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் காய்ச்சினாலும் சட்டியை வச்சு வெண்ணெயை போடணும். வெண்ணெயை போட்டதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பாருங்கள், முருங்கைக்கீரை ஒரு கல் உப்பு போட்டு நல்லா காய்ச்சணும். இங்கே பாருங்கள், காய்ச்சினதில் நல்லா நிறையா பொங்குனுச்சா. இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இன்னும் நல்லா கொதிக்க விடணும். நெய் காய்ச்ச தெரியாதவங்களுக்கு இந்த பதிவுங்க. முருங்கைக்கீரைலாம் எப்படி வெந்துடுச்சு பாருங்கள். நெய் எப்படியே மனமாக வீசுதுங்க, நிற்க முடியல, அப்படி ஒரு வாசனை அடிக்குதுங்க. நெய் எந்த நேரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ப்ரௌன் கலராக ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் கொதிப்பு அடங்கி இந்த கலருக்கு வந்துடுச்சா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கணும். இதாங்க நெய் காய்ச்சிற முறை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா பொங்கி பொங்கி வரும், நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா காய்ச்சணும். முருங்கைக்கீரையோட ஒரு கல் உப்பு போட்டுக்கணும். நெய்யை வடிகட்டி வச்சாச்சு பாருங்கள்.